அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நம்முடைய மாணவி ஹிதாயா 40 ஹதீஸுகளை மனனமாக சொல்ல போகிறாரு. எல்லாம் கேட்போமா? இன்ஷா அல்லாஹ். தும்மல் தும்மல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ வயக்ரஹு தஸாவுப. நிச்சயமாக அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், கொட்டாவியை வெறுக்கிறான். அமல்களில் சிறந்தது அஹப்புல் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா. வயின் கல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்களில் சிறந்தது நிரந்தரமாக செய்தல், அது குறைவாக இருந்தாலும் சரியே. பாசம் மற்றும் பாவ மன்னிப்பு. قال رسول الله صلى الله عليه وسلم التوبة من ذنب الندم والاستغفار. பாவத்திலிருந்து தௌபா செய்வதை நினைத்து வருந்துவதும் இஸ்திஃபார் செய்வதும் ஆகும். மோசடி قال رسول الله صلى الله عليه وسلم من غش فليس مني. யார் மோசடி செய்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. பரிசு قال رسول الله صلى الله عليه وسلم العائد في هبته والعائد كالعائد في قيئه. தான் கொடுத்த பரிசை திரும்ப பெறுபவர் தான் எடுத்த வாங்கியை உண்பவர் போல் ஆவார். நன்றி செலுத்துதல். قال رسول الله صلى الله عليه وسلم الشكر لا يشكر الله ومن لا يشكر الناس. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார், நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். ஒரு முஃமின் قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن مرآة المؤمن والمؤمن أخو المؤمن. ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு கண்ணாடி போல் ஆவார், ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு சகோதரர் ஆவார். பாசம் மற்றும் கண்ணியம். قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا. யார் சிறுவர்களிடம் பாசம் காட்டவில்லையோ, மேலும் பெரியவர்களிடம் கண்ணியம் செலுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. உண்மை வியாபாரி. قال رسول الله صلى الله عليه وسلم التاجر صدوق الأمين مع النبيين الصدق والصديقين والشهداء يوم القيامة. நேர்மை மிக்க உண்மை வியாபாரி நபிமார்கள் உண்மையானவர்கள் ஷஹதாக்களுடன் இருப்பார். உருவப்படங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إن أشد الناس عذابا يوم القيامة المصورون. நிச்சயமாக மறுமை நாளில் கடுமையான தண்டனை பெறுபவர்கள் உருவப்படம் வரைபவர்கள். வெரி குட். மிக சிறப்பாக நம்முடைய மாணவி ஹிதாயா சொல்லியிருக்கிறாங்க. யார் ஒருவர் 40 ஹதீஸை மனனம் செய்து அந்த இதை அமல் செய்கிறாரோ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவார் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை சகோதரி மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் மனப்பாடம் செய்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.